வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அண்ணாமலை பாஜகவிலிருந்து வெளியேற ஒரே காரணம் இதுதானா? வாங்க வீடியோவை மூலமாக காண்கிறோம். அதாவது தமிழகத்தில் நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றமில்லாமல் இருக்கக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அதாவது அண்மையில் அண்ணாமலை பாஜகவின் தமிழ்நாட்டில் மாநில தலைவரான முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகியிருப்பது என்பது பாஜக வட்டாரத்திலே பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அது மட்டுமின்றி தமிழகத்தில் அதாவது பாஜக காலுண்ட வேண்டுமானால் அதுக்கு அண்ணாமலையின் ஆதரவு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படும் சூழல் தான் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறதா. அந்த வகையில்தான் பாஜகவானது அதாவது தமிழகத்தில் கிடைக்கப்பட்ட அந்த 12% வாக்குகள் கூட அண்ணாமலையின் முயற்சி என்பது அனைவரும் அறிந்த உண்மை. இந்த வகையில்தான் அண்ணாமலை திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு தகவலை கொடுத்திருப்பது என்பது தமிழக மக்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது தமிழக அரசியல் களம் தற்பொழுது வரலாறு காணாத அதிரடி திருப்பத்தை எல்லாம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா. நடந்து முடிந்த நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் முடிவுக்கு பிறகு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திடீரென அமெரிக்காவிற்கு தனது பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி அங்கே சுமார் 20 நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று பல முக்கிய நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்பது மட்டுமின்றி தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்த முக்கிய திட்டங்களையும் அங்கே வகுத்துவதாக தெரிகிறதா. அமெரிக்க பயணம் என்பது முடிந்து கொண்டு அதாவது துபாய் வழியாக பெங்களூருக்கு வந்தடைந்த அண்ணாமலை அங்கு பாஜகவின் தேசிய பொதுச்செயலாளர் PL சந்தோஷை அவர்களையும் நேரில் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியலிலே அதாவது ஒழுக்கக்கூடிய அந்த அதிரடி திட்டம் முதன்முறையாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி PL சந்தோஷுடனான சந்திப்பு என்பது அண்ணாமலைக்கு தனக்கு இருக்கும் ஒரே ரகசிய திட்டத்தை பொறுமையாக கேட்கும்படி கூறியுள்ளார். நான் பாஜகவிலிருந்து விலகிறேன், தமிழகத்தில் ஒரு புதிய தனி இயக்கத்தை நான் தொடங்கப் போகிறேன், தயவுசெய்து என்னை மீண்டும் பாஜகவிலே நீடிக்கும்படி யாரும் வற்புறுத்த வேண்டாம் என்று அவர் மிகவும் திட்டவட்டமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறதா. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த PL சந்தோஷ் அவர்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் நீங்கள் எடுக்க வேண்டாம், உங்களுக்கு மீண்டும் தமிழக பாஜக மாநில தலைவர் மற்றும் பதவியை நான் வாங்கி தருகிறேன், தற்போது இருக்கும் அந்த நயினா நாகேந்திரனை மாற்றிவிட்டு நீங்களே மாநிலத்தின் தலைவராக இருங்கள் என்று கூற அவர் கூறியிருக்கிறார். அண்ணாமலையும் சமாதானப்படுத்தி முயற்சித்திருக்கிறார். ஆனால் அண்ணாமலையோ தனக்கு மீண்டும் மாநில தலைவராகும் எண்ணம் துளியும் கூட இல்லை என்பதை தீர்க்கமாக கூறிவிட்டாராம். அதனைத் தொடர்ந்து PL சந்தோஷ் அவர்கள் சரி, உங்களுக்கு மத்தியில் அரசியல் கேபினெட் அந்தஸ்துடன் கூடிய அமைச்சர் பதவியை கூட நான் வாங்கித்தரேன் என்று டெல்லிக்கு வாருங்கள் என்று கூட அடுத்த கட்ட தூண்டிலை அவர் போற்றியிருக்கிறார். ஆனால் அண்ணாமலையோ எனக்கு கேபினெட் அமைச்சர் பதவி வேண்டாம், மாநில தலைவர் பதவியும் வேண்டாம், என்னை விட்டுவிடுங்கள் என்று அதாவது மறுத்துவிட்டாராம். இவ்வளவு பெரிய பதவிகளை சாதாரணமாக மறுக்கும் அண்ணாமலையை பார்த்து வியந்த PL சந்தோஷ் அவர்கள் இவ்வளவு பொறுமையாக பேசும் நீங்கள் ஏன் இந்த விஷயத்தில் மட்டும் இவ்வளவு அவசரப்படுங்கள் என்று காரணத்தை கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அண்ணாமலை இன்று என்னை மாநில தலைவராகவோ அல்லது கேபினட் அமைச்சராகவோ நீங்கள் ஆக்குவீர்கள் என்றால், ஆனால் இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து ஒருவேளை திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், VCK, IJK போன்ற கட்சிகள் விலகி பாஜக திமுக கூட்டணி வைக்கும் சூழல் உருவானால் என்ன நடக்கும் என்று கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்தான் அண்ணாமலை அடுத்த கட்டமாக என்ன முடிவுகள் எடுக்கப் போகிறார் என்ற கேள்வியெல்லாம் அவருடைய தொண்டர்களையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.